உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, ஆண்டவரே என்னை அது தொடுது இது தொடுதுன்றீங்களா? வியாதி கொஞ்சம் என்ன பயம்புறுத்தி பார்க்குது. சில பேரை வியாதி தொட்டு பார்க்குது, இல்லை தரித்திரம் தொட்டு பார்க்குதா? ஆண்டவர் சொல்லுங்க, பார், பயப்படாத, உன்னை தொடரவன் அவன் என் கண்ணின் மணியை தொடுறான். கடவுளுடைய கண்ணின் மணியை தொட முடியுமா? தொட முடியாதுல. லூசிஃபர் அவன் டீம் எல்லாம் சேர்ந்து வராங்க. வந்து ஜீசஸோட கண்ணின் மணியை தொட முடியுமா? முடியாதுல்ல. அப்படின்னா உங்களையும் எந்த வியாதியும் எந்த தரித்திரமும் உங்களை தொடவே முடியாது. ராஷாந்தரா மனாரா திரியா, உங்களை தொட்டு பார்க்க கூட முடியாது. ரியாண்டலா மனாரா ஷே, நீ என் கண்ணுன்னுட்டாரு, நீ என் கண்ணுன்ட்டாரா, வேற என்னங்க வேணும்? ஓ ராந்தரா மனா, நீங்க யார் தெரியுமா? நான் சொல்லலங்க, வேதம் சொல்லுதுங்க. உன்னை தொடரவன் என் கண்ணின் மணியை தோறான். கண்ணுக்குள்ள ஒரு மணி இருக்கு பாருங்க. ரோ ராக்காரா, அவங்கள கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கறாருங்க. அந்த கடவுள் கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கிற கடவுளுங்க. ஓ ரியான் தராமானா, கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, கண்ணு போல பார்த்துக்கிறேன் உங்க பொண்ணை, கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறேன்னுவாங்க. அந்த சொல்லிட்டு செய்யாம விட்டுருவாங்க பாருங்க. ஆனா நம்ம கடவுள் எப்படி தெரியுமா? நம்ம கடவுள் நம்மளை கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கிற கடவுளை, கண்ணு போல பாதுகாக்கிற கடவுள். உன்னை தொடரவன் என் கண்ணின் மணியை தொடரான்டா. ஓரியான் தாரா, பயப்படாத பயப்படாதன்றார் ஆண்டவர். என் கரத்திலிருந்து உள்ளங்கையில வரைஞ்சி வச்சுட்டாரு. உங்களுடைய போட்டோ எல்லாம் எங்கேயுமா இருக்குது? நம்மலாம் வீட்டில் மாட்டி வைப்போம், இல்லை பர்சுக்குள்ள வைப்போம், இல்லைன்னா ஒரு ஆல்பம் போட்டு வைப்போம். இந்த கடவுள் இருக்கிறார்ல, உங்கள் மேலே பாசமாக இருக்கிறார்ல, நேசமாக இருக்கிறார்ல, உங்கள் மேலே பைத்தியமாக இருக்கிறார்ல, எப்போ பார்த்தாலும் உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கிறார்ல, அவர் பார்த்தாரு, இந்த பிள்ளை எப்பவுமே பார்த்துக்கணுமே, என்னப்பா பண்ணுறது? கையில் வரைஞ்சி வச்சுக்கிட்டாரு. பார்க்குறாரு, ஆஹா என் பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்குது, அல்லேலூயா. கையில் வரைஞ்சி வச்சு பார்க்குறாருங்க உங்களை. அவர் கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாருங்க உங்களை, உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. நீங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ராட்டாரா பாராட்டாரா. அவரை மீறி உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது.
அவருக்கு தெரியாம உங்க தலையிலிருந்து ஒரு முடி விழாதுங்க, கீழே ஒரு முடி விழாது. அவருக்கு தெரியாம உங்க அக்கௌண்ட்ல இருந்து ₹1 செலவாகாதுங்க, வீண் செலவாகாது. இந்த ஒட்டுமொத்த பிசாசின் கூட்டமும் வந்தாலும் உங்களை அசைச்சு கூடும் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டிருக்கிறீங்க. பெரும் வெள்ளம் வரலாம், பெரும் காற்று வீசலாம், இது அசையாது. ராதா ராபா லாத்துரியா, நான் வராதுன்னு சொல்ல மாட்டேன். அவரே சொல்லிட்டாரு, வரும், மோதி பார்க்கும், இது அப்படியே கல்லு நிற்கும். பார்த்துருக்கீங்களா? என்ன அடித்தாலும் அப்படியே மலை நிற்கிற மாதிரி நீங்கள் நிற்பீங்க. ராந்தா ராமானரா, அது உங்கள் மேலே இடித்து பார்த்து டயர்டாயிட்டு, இவன் என்னப்பா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு போயிடும். ரா சாந்தி யாந்தலா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சில வார்த்தைகளை ஆண்டு என்னோடு பேசினார். நிச்சயம் இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க, எனக்கு தெரியும். இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பேசுகிறேன். ஏசாயா 40வது அதிகாரம் 27வது வசனம். அதில் ரியல் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்றதை நான் படிக்கிறேன், கேளுங்க. யாக்கோபே ஏன் முறையிடுகிறாய், இஸ்ரவேலே. இது ரெண்டு சேர்த்து சொல்லிட்டாங்க நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷனில். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, இஸ்ரவேலே ஏன் இப்படி சொல்லுகிற, ஏன்பா இப்படி பேசுகிற. நம்ம பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் இப்படி பேசுகிற. ஆண்டவர் ஆரம்பத்தில் பேசினார்ல, ஏய் எனக்கு தெரியாமல் உன் தலையிலேருந்து ஒரு முடி விழாது, அப்புறம் வேற என்னங்க வேணும் இதை விட வார்த்தை. யாக்கோபே ஏன் முறையிடுகிறாய், இஸ்ரவேலே ஏன் இப்படி சொல்லுகிறாய். என்ன சொல்றானா, என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் இருக்கிறது, என் நியாயம் என் கடவுளால் கவனிக்கப்படாமல் போகிறதா. ராஷாந்தரபலா திரியாண்டரா. நிறைய பேருக்கு நியாயம் செய்யப்படலை. எத்தனை பேர் தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு நியாயம் கிடைக்கணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரதர் எனக்கு ஒரு நியாயம் வேணும் பிரதர், எனக்கு நியாயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கடவுளுக்காக ரொம்ப நாள் சில பேர் காத்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும். அது நீங்க பார்க்குறீங்க, என்ன ஆண்டவரே எனக்கு அந்த நியாயம் கிடைக்கவே மாட்டேங்குது, அந்த நன்மை நான் பார்க்கவே முடியலையே அப்படின்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்லேஷன் நான் படித்த ஒரு வார்த்தை, உனக்கு தெரியாதா, நீ கேள்விப்பட்டதில்லையா, ஆண்டவர் என்றென்றும் உள்ள கடவுள். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், எப்பா உனக்கு தெரியாதா, நீ கேள்விப்பட்டதில்லையா, நான் ஆல்பா அண்ட் ஓமேகா, நான் என்றென்றும் உள்ள கடவுள். ராஷாந்தரமானரா. பிரியமான நான் சொல்றேன், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் கடவுள் கடவுளாகவே இருக்கிறார். எல்லாருக்கும் என்ன தெரியுமா, எல்லா சூழ்நிலையும் நல்லா இருக்கும் போது மட்டும் காடு பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே கடவுளுக்கு சக்தி இல்லாத மாதிரி. நிறைய பேருக்கு அப்படிதான் நினைக்கிறீங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னா அப்பா ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார் பிரதர். இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க கடந்து போறீங்கன்னா என்னது ஆண்டவருக்கு சக்தியே இல்லாத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, யாக்கோபே ஏன் முறையிடுகிறாய், இஸ்ரவேலே ஏன் இப்படி சொல்லாதப்பா, ஏன் இப்படி சொல்ற, என் வழி ஆண்டவருக்கு மறைவா இருக்கிறது. இங்க பாருங்க, உங்க வழி ஆண்டவருக்கு மறைவா இல்ல, நீங்க ஆண்டவருக்கு ஹைடிங்ல இல்ல, நீங்க கடவுளுடைய கண்ணுக்கு தெரியாம இல்ல. நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்க தலையில இருந்து ஒரு முடி விழாம பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற கடவுள். நீங்க என்ன சொல்றீங்க, என் வழி கடவுளுக்கு மறைவா இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு நடந்து போற நீங்க உங்க சூழ்நிலையை பார்க்கும்போது என்னது ஆண்டவர் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில நினைவுகள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் அப்படி இல்லப்பா சொல்றாரு, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது.
இங்க வருது பாருங்க வசனம், இதுதான் ஆண்டவர் என்னோட பேசினார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, ராஷதிரியாந்தரா, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க எந்த இடத்துல பிரதர் எனக்கு இங்க நியாயம் நடக்கல, நியாயம் கிடைக்கல பிரதர், என் லைஃப்ல நடக்க வேண்டிய நல்லது நடக்கல பிரதர், இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப நாள் போராடிக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப நாள் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இரவு நேரங்களில் கண்ணீர் விடுறீங்க, தனியா போய் அழுதுகிட்டு இருக்கீங்க, பாத்ரூம்ல போய் அழுதுகிட்டு இருக்கீங்க, தனியா வண்டி எடுத்துட்டு போய் எங்கேயோ நின்று அழுதுட்டு இருக்கீங்க. நிறைய சிஸ்டர்ஸ் படுக்கைய தலகாணிய நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க அழுது கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, இங்க என்ன வருதுன்னா, அவர் என்ன கொடுக்கிறாரு, அவர் பலன் வருகிறது. ராந்தா ராமானாரா பிரியமான, நான் சொல்றேன், உங்க பலன்ல நீங்க ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியாது. உங்க ஸ்ட்ரென்த்ல வாழாதீங்க. உங்க ஸ்ட்ரென்த்ல வாழ்ந்தீங்கன்னா தோத்துருவீங்க. மோசஸ் சொல்வார் தெரியுமா, ஆண்டவர் சொல்வார், எப்பா நீங்களாம் போங்க, என் சமூகம் உங்க முன்னாடி போகும், உங்க கூட வராதுன்றவாரு. மோசஸ் சொல்வார், என்னது, நீங்க எங்க கூட வரமாட்டீங்களா? நீங்க எங்க கூட வரலன்னா கானானாவது கீனானாவது எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க எங்க கூட வரல, நாங்க ஒரு ஸ்டெப் வைக்க மாட்டோம். ராஷே திரியாந்தலாமானரா, நீங்க என் கூட வரலனா நாங்க ஒரு ஸ்டெப் வைக்க மாட்டோம். கானான் எதுக்குங்க? கானான் கடவுள் இல்லாத வாழ்க்கையில எதுக்குங்க கானான்? அவர் சொல்லுவார், நீங்க போங்க, நீங்களாம் ஏத்தியரை எபூசியரை முறியடிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க, நீங்க கானானை சுதந்திரிச்சுக்கோங்கன்னு. அவரு மோசஸ் சொல்லுவார், ஐயா இதெல்லாம் எங்களுக்கு வேணாயா, கானானு இந்த பால் ஓடுறது தேனு ஓடுறது இதெல்லாம் ஐயா, நாங்க நீங்க இல்லாம போய் அங்க உக்காந்தாலோ எங்க இருதயெல்லாம் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க இல்லாம கானான் எதுக்குயா? நித்திய கானானே நீங்க தான். உங்களை விட்டுட்டு நாங்க எதனால விசேஷித்த மாணவர்கள்? நீங்க எங்க கூட வர்றதுனால தானே அப்பா, நீங்க எங்க கூட வர்றதுனால தான் நாங்க விசேஷித்த மாணவர்கள். நீங்க எங்க கூட வரலன்னா வேற என்ன ஆண்டவரே அப்படின்னாரு. பிரியமானவர்களே, இங்க சொல்றாரு, அவர் சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாங்க. பாருங்க, நீங்க எங்கெங்கெல்லாம் நீங்க சோர்ந்து போயிருந்தீங்களோ அங்க ஒரு பலன் வருது. அது எந்த பலன்னா, கடவுளுடைய பலன் வருகிறது. ராஷா தரா, உங்க பலத்துல போக முடியாது. அதான் மோசஸ் சொன்னாரு, கர்த்தாவே யெகோவா தெய்வமே, நாங்க எங்க பலத்துல போயிட முடியாது, எங்க பலத்துல நாங்க ஒரு ஸ்டெப் வச்சிட முடியாது, தோத்துருவோம், நாங்க தோத்துருவோம். இங்க பாருங்க, அதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, உன் பலத்துல போன, தோத்த, அழுத, இப்ப ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இங்க பாருப்பா, நான் கொடுக்கிற பலன் எப்படி தெரியுமா இருக்கும்? இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அப்படின்னா தெரியுமா அர்த்தம்? ஒரு வாலிபனுக்கு இருக்கிற சக்தியை விட, பலத்தை விட, வலிமையை விட ஒரு வலிமை வருது. அது என்ன வலிமைன்னு கேட்டீங்கன்னா, கடவுளின் வலிமை. ஒரு கடவுளின் சக்தியில நீங்க வாழ போறீங்க. இதனால் வரைக்கும் மனுஷ சக்தியில வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களே, இனிமேல் யெகோவா தெய்வத்தின் சக்தியில வாழுவீங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், மனுஷ சக்தியில வாழாதீங்க, தோத்து போயிடுவீங்க, தோத்து போயிடுவீங்க. மோசஸ் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க வரலன்னா கானானே வேணாங்க, பால் ஓடுது தேனு ஓடுதான், நான் போக மாட்டேங்க, நீங்க வந்தாதாங்க நான் போவேன் அப்படின்னு பிடிவாதமா நின்னாரு. ஏன்னா அந்த கடவுளுடைய பலன் இல்லாம, அந்த கடவுள் இல்லாம நம்ம ஒரு ஸ்டெப்பு லைஃப்ல வைக்க முடியாதுங்க, வைக்க முடியாதுங்க. அதான் அவர் சொல்றாரு 31வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. இந்த புது பலன் என்ன தெரியுமா? மனுஷ பலன் இல்ல, டைனோசரோட பலன் இல்ல, திமிங்கலம் இருக்கே, திமிங்கலத்தோட பலனா அதுல ஏதோ ஒன்று சொல்றாங்க வகை, அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தா. அந்த பலனா, அந்த பலனா இல்லைங்க,
என்ன பிரதர் சொல்றீங்க? அப்ப என் பலன் என்ன? உங்க பலன் கடவுளின் பலன். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உள்ள இருக்கிற பலன் என்ன பலனையா? இது கடவுளின் பலன்டா. இது கடவுளின் பலன். யெகோவா தெய்வத்தின் பலன். ஏங்க எப்படிங்க கடவுளின் பலன் வரும்னா, ஏன்னா அந்த கடவுளே எனக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உள்ளுக்குள்ள என்னங்க இருக்கு? இன்னர் ஸ்ட்ரென்த் என்னங்க இருக்கு? ஒரு மனுஷனுக்கு உள்ள என்ன பலன் இருக்கோ அதுதான் அவன் பலன். இங்க உள்ள என்ன தெரியுமா இருக்கு? உள்ள கடவுள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அதான் அந்த ரகசியம். ஓரியா சாந்தாரா. அவர் பாருங்க ஒரு நியூ ஸ்ட்ரென்த்ல. நான் சொல்றேன், இங்க பாருங்க, உங்க ஸ்ட்ரென்த்ல வாழாதீங்க. உங்க ஸ்ட்ரென்த் உங்களை ஏமாத்தும். உங்க ஸ்ட்ரென்த் உங்களை காலை வாரி விட்டுடும். உங்க ஸ்ட்ரென்த் உங்களை தோல்விக்குள்ள தள்ளிடும். ஆனா அந்த கடவுளின் ஸ்ட்ரென்த்ல வாழ்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் சக்சஸ் நீங்க பாப்பீங்க. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் கடவுளை பாப்பீங்க. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இங்க பாருங்க, இந்த செட்டையை இப்ப அடிக்கணும். இப்ப எல்லாரும் செட்டையை அடிக்க போறீங்க. பழைய பலன்ல இல்ல, பழைய பலன்ல இல்ல. பழைய பலன்ல செட்டையை அடிக்க முடியாது. உங்க பலத்துல செட்டையை அடிச்சீங்க, அது ஒரு ஹைட்டு. உங்க படிப்பு பலத்துல செட்டையை அடிச்சீங்க, அது ஒரு ஹைட்டு. உங்க பணம் பலத்துல செட்டையை அடிச்சிங்க, அது ஒரு ஹைட்டு. உங்களுடைய படிப்பு எதை வேணா வச்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. அதில் நான் அடிச்சு பார்க்குறேன் அடிச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு ஹைட்டு. ஆனால் இந்த கடவுளுடைய பலத்தில் ஒரு அப்படி அடிச்சிங்க, ஒரு 10,000 கிலோமீட்டர் ஹைட்டு மேலே போயிடுவீங்க. ரக்லா பண்ணுங்களா ராஷா தரையா பார்த்தாரா? ஒரு வாட்டி இந்த பறவை இப்படி அடிச்சதுன்னா ஒரு ஹைட்டு போகல, அது பறவையோட ஹைட்டு. ஒரு மனுஷனுக்கு ஒரு சக்தி இருக்கும். இப்போ உங்களுக்குள்ள என்னங்க இருக்கு? உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சக்தி இருக்கிறது. ராதா ராபாலா. அந்த சக்தியில அப்படி அடிச்சு பாருங்க, அப்படி ஹைட்டு எவ்வளோ ஹைட்டு, பல கோடி கிலோமீட்டர் ஹைட்டு உள்ள மேலே போயிடுவீங்க. கடவுள் எந்த உயரத்துக்கு போவாரோ அந்த உயரத்துக்கு போயிடுவீங்க. வசனம் சொல்லுது பாருங்க, புது பலன் அடைந்து புது பலன்ல வாழ பழகுங்க. கடவுளுடைய பலன்ல வாழ பழகுங்க. இன்னொன்னு சொல்றேன், நேத்து ஜெபம் பண்ணேன், நேத்து பைபிள் வாசிச்சேன், நேத்து பலன்ல வாழ்ந்துடலாமா? வாழ முடியாது. இன்னொன்னு சொல்றேன், காலையில ஜெபம் பண்ணங்க, பைபிள் வாசிச்சங்க, மதியானம் அந்த பலத்துல வாழ்ந்துடலாமா? வாழ முடியாது, வாழ முடியாது. ஒரு 1 hour பிஃபோருங்க நான் பைபிள் வாசித்தேன், ஜெபம் பண்ணேன். அந்த பலத்தில் இப்போ அடுத்த 11 மணி வரைக்கும் நான் பண்ணேன். 10லேருந்து 11, 12 மணிலேருந்து அந்த பலத்தில் வாங்கலாமா? வாழ முடியாது. ஒரு நொடியும் புது பலத்தில் வாழ பழகுங்கள். அது எப்படின்னா, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தரோட பலத்தில் வாழுங்க, கடவுளுடைய பலத்தில் வாழுங்க. அது மகிமையின் மேல் மகிமை. அது புது பலன். புது பலன்னா ஏதோ ஒரு வாட்டி வரதில்ல, ஒரு செகண்டும் புது பலன். ஒரு செகண்டும் புது பலன் வரத பார்ப்பீங்க. புது பலத்துல, கர்த்தருடைய பலத்துல வாழ்ந்து பாருங்க. உங்க இன்கம்ல வாழ்றது வேலை, உங்க மாசம் இன்கம்ல வாழ்றது வேலை வேற. அந்த இன்கம்ல மாசம் பண தேவையில கர்த்தருடைய பலத்துல வாழ்ந்து பாருங்க. ஓரா சாந்தரா பரியாந்தரா. செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த பலத்துல, கடவுளுடைய பலத்துல வாழ்ந்தீங்க, எதுக்கும் சோர்ந்து போக மாட்டீங்க. நல்லா இருப்போம் பாருங்க. திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் கேட்டவன, ஆயிடுச்சு, நல்லா காலைல ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி சர்ன்னு இறங்கிடுச்சு. இறங்காது. சர்ன்னு இறங்கிச்சுன்னா அது உங்க பலன்ல வாழ்றீங்கன்னு அர்த்தம். சர்ன்னு ஏறிச்சுன்னா அது கர்த்தருடைய பலத்துல வாழ்றன்னு அர்த்தம். வரலாம் கொஞ்சம், என்னப்பா அப்படி வரலாம், உடனே சுதாரிச்சுக்கணும். அந்த சிங்கம் அப்படி தலையை அடிச்சு அப்படி ஏஞ்சி நிற்கும் பாருங்க, அப்படி ஏஞ்சி நின்றணும். ஏதாவது ஒரு செய்தி கேட்கும்போது கொஞ்சம் மனசு தளரலாம். அந்த கழுகு செட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சு எழும்பணும்.
சோர்ந்து உக்காந்துடக்கூடாது, படுத்துடக்கூடாது, படுத்து தூங்கிடக்கூடாது. பல பேர்லாம் பல நாளா தூங்கிட்டு இருக்கீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. எலியா வந்து தட்டுறாரு தேவதூதன், எப்பா ஏந்திரிப்பா ஏந்திரிப்பா. ஏஞ்ச உடனே நல்லா ஃபுட்டை சாப்பிட்டு, ஏஞ்சல் தட்டுறது தெரியல, மிராக்கல் ஃபுட் இருக்கிறது தெரியல, மிராக்கல் வாட்டர் இருக்கிறது தெரியல, மிராக்கல் டச்சிங் தெரியல, தூங்குறாரு. கர்த்தருடைய பலத்துல வாழுங்க, சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை சுத்தி அற்புதங்கள் நடந்தா கூட உங்க கண்ணுக்கு தெரியாம போயிடும். இங்க பாருங்க, இன்னொரு வசனம் 29ல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறான். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, இந்த கடவுளின் பலன் இருக்குல்ல, அந்த பலன் உள்ளுக்குள்ள பெருகிட்டே இருக்கும். அந்த பலன் ஒரு பலன் இல்ல, ஒரு 100 கிலோ, ஒரு 100 கிலோ பவர்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்காது. அடுத்த செகண்ட் 200 கிலோவா மாறும், அடுத்த செகண்ட் 3000 கிலோவா மாறும், அடுத்த செகண்ட் 3 லட்சம் கிலோவா மாறும். அந்த சத்துவம், கடவுளுடைய பலன், அது பெருகிக்கிட்டே இருக்கும். ராதாரா பாரா சதாரா. மனுஷ பலன் குறுகும். எல்லா பலமும் மாம்ச பலன் குறுகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். வயசாகுதுல்ல பிரதர், சொல்லுவோம்ல, வயசாகுது, அதனால தான் மனுஷ பலன் குறுகும். இனிமே முடிவெடுங்க, கடவுளின் பலத்தில் வாழணும். கடவுளின் பலத்தில் வாழ்ந்து பாருங்க. கடவுளுடைய பலம் ஒரு ஸ்ட்ரென்த்து, கடவுளுடைய ஸ்ட்ரென்த்தில் வாழுங்க. அவரோட வாழ்ந்து பாருங்க, கடவுளோட வாழ்ந்து பாருங்க. போதும், நம்ம ஸ்ட்ரென்த்தில் வாழ்ந்தது போதும். அதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்க. இப்போ ரிப்பன் கட் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏன் பலன் இல்லை ஆண்டவர், இனிமேல் நான் உங்க பலத்தில் வாழ போறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒரு 25% செய்ய முடியும், அப்படியா? இல்லை 50% செய்ய முடியும், அப்படியா? இல்லை 99% செய்ய முடியுங்க, அது ஒன்று தான் செய்ய முடியாதுங்க, அப்படியா? அதுவும் இல்லை. எல்லாவற்றையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்கிற பலன் வருது பாருங்க. அது கிறிஸ்துவின் பலன். அந்த பலத்துல நீங்க செயல்படும் போது அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. ராதூரி அண்டரா மனராஷே ஓராதரா மனரா தேரி அண்டலா மனரா ஷடரா பதரா ஏரி அண்டலா மனரா ஷதுரி அண்டரா. ஆவியானவர் சொல்வாரு, அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். அவர் சொல்வாரு, 4வது 5வது வசனம். அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்க. என்னங்க, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம எருசலேமை விட்டு போயிடாதீங்கப்பா, டேஞ்சர். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லாம போய் நிக்க முடியாது. பேதுரு எல்லாரும் முன்னாடியும் போய் நின்று தைரியமா பரிசுத்த ஆவியில் நிறைந்து பேதுரு பேசினார், பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஸ்தேவான் பேசினார், பரிசுத்த ஆவியில் நிறைந்து பவுல் பேசினார். பரிசுத்த ஆவி இல்லாம எங்கேயும் போயிடாதீங்க, ஊழியத்தையே ஆரம்பிச்சிடாதீங்கன்ட்டாரு. குடும்பத்தை சுத்தமா நடத்த முடியாது ஆவியானவர் ஆலோசனை இல்லாம. ஆவியானவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்ட்டாரு. நல்ல 3 வருஷம் நல்ல ட்ரைனிங் தான், நல்ல டீச்சிங் தான், ஆனா வெயிட் பண்ணு. பிதாவானவர் சொன்ன வாக்குத்தத்தம் இல்லாம போயிடாத, அந்த பரிசுத்த ஆவியானவரின் பலன் இல்லாம போயிடாத. அவர்தான் எல்லா சத்தியத்திற்குள் உன்னை நடத்துவாரு. உனக்கு எல்லா சத்தியமும் தெரியும், ஆனா எல்லா சத்தியத்திலையும் வாழ வைக்கிறது ஆவியானவர், சத்திய ஆவியானவர். அவர் இல்லாம போயிடாத. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு ஸ்டெப்பு நீங்க வைக்க கூடாது, ஒரு ஸ்டெப்பு வைக்க கூடாது. எருசலேமை விட்டு போயிடக்கூடாதுன்றார். வெளியே போகாத. இங்க பாருங்க, போய் அடி வாங்கினதெல்லாம் போதும். நான் பிரதர் இல்லை பிரதர், இல்லை கூப்பிட்டாங்க, இல்லை சொன்னாங்க, இல்லை எப்படி நோ சொல்றது பிரதர்? எப்படி பிரதர் நோ சொல்றது? நோ சொல்லி தான் ஆகணும் சிஸ்டர், நோ சொல்லி தான் ஆகணும் பிரதர். அவர் சொல்லிட்டாரு, எப்பா எருசலேமை விட்டு போகாதீங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். வெயிட் பண்ணுங்க.
ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஆரம்பிக்கணும். யோவான்ல சொல்வாரு, நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்பதான் சத்திய ஆவியானவர் வருவார். அவர் தான் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு. நான் போறது உங்களுக்கு நல்லது பான்னாரு. இப்ப பாருங்க, ஆவியில வாழ்ற வாழ்க்கைக்குள்ள வந்துருங்க. ரோமர் 8 எல்லாத்துக்கும் தெரியும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. இதே மாதிரிதான் இன்னொரு இடமும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அப்போஸ்தலர் 9:6 6வது வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் போய் செஞ்சிடறேன் சொல்லுங்க ஜீசஸ். இப்ப கடவுளே பார்த்தாச்சு, நீங்க தான் கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு ஒரு பலன் இருக்கு. பவுலுக்கு இருந்த பலன் எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கு இருக்கிற மாம்ச பலன், அறிவு பலன், எல்லா பலன் இருந்துச்சு. எப்போ சொல்லுங்க, நான் போய் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன்றாரு. அவர் என்ன பண்றாரு, நீ போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும், நீ போய் இரு அப்படின்றாரு. அப்போ போனா அனனியா வராரு. 17வது வசனத்துல, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். பவுலு நல்ல வேத வசனங்கள் தெரியும், வேத வார்த்தைகளை வல்லதான். கமாலியரோட பாதத்துல உட்கார்ந்து படிச்சவன் தான் நீனு. ஆனா பரிசுத்த ஆவி இல்லாம நீ போக முடியாது. பரிசுத்த ஆவியான துணை இல்லாம நீ ஊழியத்தை ஆரம்பிக்க முடியாது. அவர் சொல்லிட்டாரு, நீ போ, நீ போ, நீ உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லப்படுன்ட்டாரு. அங்க அனனியாட்ட சொன்னாரு, போப்பா, நீ போய் அவன் மேல கை வச்சு பரிசுத்த ஆவியில நிரப்பிடு. இந்த மாதிரி நான் நிறைய சொல்ல முடியும். சமாரியர்கள்ட்ட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சுன்னு பேதுரு போவார். அங்க போயிட்டு அவங்க எல்லாம் வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டுறாங்க. ஆனா அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கவில்லை என்று பார்த்து அவங்க மேல கையை வச்சு அவர் ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசினதை நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியின் பலத்தில் வாழுங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம் நீங்கள். அவர் உங்களுக்குள்ளே, அவர் நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ள கிரியை செய்ய வல்லவர். வல்லவர், பவர்ஃபுல் காட். நீங்க நினைக்கிறதுக்கு மேல செய்வாரு. ஆண்டவரே நான் அந்த மாதிரி சொல்றீங்களா, அந்த மாதிரியை விட 1 கோடி மடங்குக்கு மேல மேல செய்வாரு. ஆண்டவரே நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்றீங்களா, அதை விட எத்தனையோ லட்ச கோடி கோடிக்கு மேல. ஏன்னா மிகவும் அதிகம்னா கடவுள் சொல்ற அதிகம்னா அது எங்கேயோ. ஹோரா சாந்தாரா மானாரா டெலியாண்டரா பாரா ஷதுரியாந்தரா. காடு பவர்ல வாழுங்க. காடு பவர்ல வாழுங்க. உங்க தவறுல வாழாதீங்க. உங்க ஃப்ளஷ்ல வாழ்ந்தா வாழ்க்கை தவறா போயிடும். நான் போன வாரம் சண்டே சர்வீஸ்ல சொன்னேன், நல்லதே செய்யணும்னாலும் 4 பேர்கிட்ட கேட்டு செய்யக்கூடாது, காடு கிட்ட கேட்கணும். ஆண்டவரே இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா. உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிடக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடாது. கர்த்தருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யணும். பிரியமானவர்களே, நல்லா பார்த்தோம். இன்னர் மேன், உள்ளுக்குள்ள இருக்கிற கடவுளின் சக்தியில வாழுங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானின் சத்தம் கேட்டு வாழுங்க. அவர் இல்லாம ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியாது. எருசலேமை விட்டு போகாதீங்கன்ட்டாரு. நீ போய் இரு, உனக்கு செய்ய வேண்டிய நான் என்ன செய்யணும்னாரு. உனக்கு என்ன செய்யணும் நான் சொல்லப்படும் போனாரு. போனா அங்க ஆவியானவர்களை நிரப்பப்படுவதற்கு அனனியாவை அமுச்சு வைக்கிறாரு. ஆவியானவரின் வல்லமை இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவும் நீங்க சாதிக்க முடியாது. சாட்சியா சொல்றேன், நான் ரொம்ப நேரம் அந்நிய பாஷை பேசுவேன், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு சகோதரி வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு கனவுல அப்படியே ஓடுது. கனவுல என்ன நடந்துச்சுன்றது அப்படியே கனவுல தெரியுது. கனவு காண்றேன் அவங்க லைஃபை. நான் என்ன பண்ணேன், சகோதரிக்கு அவங்களும் கூகுள் மீட்டில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன். சிஸ்டர், நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சா அப்படின்னு.
ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தினார் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கிஃப்ட் ஆப்ரேட் ஆனதை பார்த்தேன். ஆண்டவர் எனக்கு என்னை பயன்படுத்தினதை நான் பார்த்தேன். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அப்படியே நடந்துச்சு பிரதர், அப்படியே நடந்துச்சு, கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பிரதர். ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி பிரதர் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச சொன்ன சிஸ்டர் கனவு கண்ட சிஸ்டர், கனவுல தெரிஞ்சது. அவங்க வாழ்க்கையில் 2 வாரங்கள் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், ஒரு இன்சிடென்ட்டு, அது எனக்கு அப்படியே டிட்டோவாக நான் பார்த்தேன் கனவுல. நான் சொல்கிறேன், இது மாம்ச பலன் இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியின் பலன். நம்முடைய கிறிஸ்துவின் சிந்தையில வந்துடணும். என் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினாரு, உன்னுடைய சிந்தனை மண்டலத்தை நான் கையில் எடுப்பேன்னாரு. உன்னுடைய சிந்தனை மண்டலத்தை நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன்ப்பான்னு பேசுகிறாரு. புதன்கிழமை என்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த புதன்கிழமை நைட்டு சிஸ்டருக்கு நான் அந்த கனவை நான் கண்டேன். எவ்வளவு உண்மையுள்ளவர் பாருங்க. உங்கள் சிந்தனை மண்டலத்தை, இந்த சிந்தனை மண்டலத்தில் நிறைய ஆண்டவர் பிக்சரை கொடுப்பாரு, வீடியோஸ் கொடுப்பாரு. எல்லாம் தானியேல், யோசேப்பு, எல்லா தீர்க்கதரிசிகள் சிந்தனை மண்டலம் கடவுளுடைய கரத்தில் இருந்துச்சு. பிரியமானவர்களே, கண்டதை யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, கர்த்தரை யோசிச்சுக்கிட்டு இருங்க. வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எவ்வளோ நேரம் இருக்குதோ கிடைக்குதோ உங்களால் வேலை செய்வீங்க. நீங்கள் நிறைய ஒர்க் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, ஊழியம் செய்யலாம், எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் எப்போ என் ஆண்டவருக்குள்ளே ஓடுவேன், என் ரூம்குள்ளே கதவை திறந்து நான் எப்போ அவரை துதிப்பேன், ஆராதிப்பேன். அவர் என்ன பேசுவார். ஒரு 2-3 நாள் எதுவுமே பேசாத மாதிரி இருக்கு. இருந்தாலும் அந்த ஆசை குறையக்கூடாது. நான் போய் உக்காருவேன். வேதத்தை எடுக்கும் போது சொல்லுவான் சாத்தான், டே இந்த வேதத்தை நீ எத்தனை வாட்டி படிச்சுட்ட, இதெல்லாம் எழுதுன தாண்டா இருக்கு, புதுசா என்னடா இருக்குன்னுவான். அவன் சொல்றதை கேட்காதீங்க, எடுத்து படிச்சு பாருங்க. காட்டாறு மாதிரி வரும். ஒரே ஒரு வசனத்துல 100 விஷயம் ஆண்டவர் பேசுவார், 100 விஷயம் பேசுவார். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.